எங்க கிராமத்துல உள்ள பொண்ணு ஓடி வந்து அவ அப்பா கிட்ட 12th ரிசல்ட் வந்துருச்சு, நான் தான் எங்க ஸ்கூல்ல 2வது மார்க்னு சொல்லி அவ அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அதனால நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக காலேஜ் போகணும்னு சொல்றா. ஆனா அவளுடைய அம்மாவும் அப்பாவும் எப்படி இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு தானே போக போற, ஆம்பளை பிள்ளையா இருந்தா படிக்க வைக்கலாம், பொம்பளை பிள்ளை நீ எப்படி இருந்தாலும் வீட்டுல பாத்திரம் தான் கழுவிட்டு இருப்ப, அதனால உனக்கு கொஞ்ச நாளே உனக்கு யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாங்க. ஆனா சிட்டில உள்ள பொண்ணு 12th ரிசல்ட் வந்ததும் ரொம்ப சோகமா அவ அப்பா கிட்ட நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கேன், எல்லாத்துலயும் எப்படி எனக்கு காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறா. அதுக்கு அவ அப்பாவும், நீ என் செல்ல மக, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது நீ பினான்சியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்பா நான் உனக்கு பிடிச்ச காலேஜும் பிடிச்ச கோர்ஸும் எப்படியாச்சும் வாங்கி தந்துறேன்னு சொல்றாங்க. இப்போ கிராமத்துல உள்ள பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி அவ அம்மா அப்பா கிட்ட சொல்ல வரா. அது கேட்டதும் அவ அம்மா அப்பா மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வந்து கொளுத்தி விடலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு பயந்து இந்த பொண்ணு எனக்கு அந்த பையனே வேணாம், நீங்க சொல்ற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அமைதியா அவ அப்பா கூட நடந்து போக ஆரம்பிச்சிரா. இதே மாதிரி சிட்டில உள்ள பொண்ணு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பையனை நான் லவ் பண்றேன், இவனை தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பையனுடைய அப்பாவும் அவங்க பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட, நீங்க பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கீங்க, உங்க ஜாதி உங்க ஸ்டேட்டஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது, என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதும்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுறாங்க. அப்ப ஒரு நாள் கிராமத்துல உள்ள பொண்ணு தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுடைய மாமா பையன் என்ன என்கிட்ட பேசாம போறேன்னு சொல்லி அவ கைய பிடிச்சு இழுக்கிறான். அதை பார்த்ததும் இந்த பொண்ணு அழுதுட்டு அவ அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி அந்த பையன் என் கைய பிடிச்சு இழுத்துட்டான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிரா. அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்றா. ஆனா அவளுடைய அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னுடைய மானம் தான் போகும், அதனால இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாங்க. ஆனா சிட்டில உள்ள பொண்ணு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அவளுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு முடியாதுன்னு ரொம்ப தைரியமா சொல்றா. அதனால அந்த பையனும் கத்தியால குத்துறதுக்கு வரா. உடனே இந்த பொண்ணு அரைஞ்சிரா. அதுக்கு அந்த பையன் இரு நான் உன்னைய போட்டோ மார்பிங் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு ஏஐல வீடியோ மார்பிங் அது இதுன்னு எவ்வளவோ டெக்னாலஜி மேல வந்துருச்சு, அதனால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தைரியமா அவன் கிட்ட சொல்லி அந்த இடத்தை விட்டே கிளம்பி போறா. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.